எழுத்தாளருக்கு வாசிப்புங்கிறது எவ்வளோ அவசியமானது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதாவது இப்போ ஒரு புத்தகம் புதுசாக வெளியே வந்திருக்குன்னா பின் அட்டைக்கு உள்பக்கத்தை பார்க்கணும். இந்த நூலை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நூல்கள்னு சொல்லி ஒரு 10 நூல் பேரை போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க 10 நூலை வாசனால தான் இந்த புத்தகத்தை எழுத முடிஞ்சிருக்கு. அதனால் எழுத்தாளருக்கு வாசிப்பு மிக மிக அவசியம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நூலகத்திலே தான் போய் கிடப்பேன், நூலகம் தான் எனக்கு ஒரு வீடு மாதிரி, பள்ளிக்கூடம் மாதிரி, நான் அங்கே போய் வாசனால தான் இந்த மாதிரி 10-15 நூல்களை எழுத முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த எழுத்தாளருக்கு வாசிப்பு மிக மிக அவசியம். நான் இன்றைய எழுத்தாளர்கள் வெளியிடுற புத்தகங்களில் புக் ரெஃபரன்ஸ், அதாவது நான் இந்த புக்கெலாம் ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ அதிகபட்சமாக குறிப்பிடப்படவில்லை. கதைகளுக்கோ கவிதைகளுக்கோ கட்டுரைகளோ காட்ட மாட்டாங்க. ஒரு வரலாற்று காவியம், ஒரு தொல்லியல் ஆய்வு, இப்படிப்பட்டதை காட்டும் பொழுது அவங்க இந்த தொல்லியலுக்கு எது இந்த நூல் நமக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி அதை காட்டுவாங்க. ஒரு வரலாறு, இப்போ நாசரேத்து மிஷன் வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது. அது எழுதியிருக்க ஆசிரியர் வித்வான் RS கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் உண்டு. அவர் இறந்து போனார். அவர் ஒரு 13 புக்கை காட்டியிருக்காரு. 13ல் 10 புக்கு ஆங்கில புக்கு. அப்போ ஆங்கில புக்கில் இந்த சபை வரலாறு ஏற்கனவே வெள்ளைக்காரங்க எழுதி வச்சுருக்காங்க. அதனால் எப்படி எழுத்தாளருக்கு அந்த இது தேவை. அவங்க கதைகளுக்கோ சிறுகதைக்கோ நாவலுக்கோ கவிதைகளுக்கோ அதை காட்ட மாட்டாங்க. ஒரு வரலாற்று சம்பவம் எழுதும் பொழுது அந்த ரெஃபரன்ஸை காட்டுவாங்க. உண்மைதான். ஆனால் இன்றைய சூழல்களை வரலாற்று சம்பவங்களை எழுதுல இளம் எழுத்தாளர்கள் பங்கு பெறுறதுல அவ்வளோவா ஆர்வம் காட்ட மாட்டேங்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்? வரலாற்று சம்பவமாக எழுதுறக்கா அதாவது வரலாற்று நிகழ்வுகள் தற்போது இப்போதைக்கு வெளி வர மாட்டுக்கு. அது முன்னாடி தான் நம்ம ரெஃபரன்ஸ் தேடி தேடி எழுதணும். இப்போ அது பற்றிய தகவல்கள் எதுவுமே இல்லை. ஏன் இளம் எழுத்தாளர்கள் அதை எழுத மாட்டேங்காங்க? இல்லை பழைய எழுத்தாளர்கள் இருந்தாலும் ஏன் எழுத மாட்டேங்காங்க எழுத்தாளர்? இல்லை பழைய எழுத்தாளர் எழுதுகிறாங்க. இப்போ நம்ம நண்பர் முத்தாலங்குறிச்சி காமராஜெலாம் அவங்க நம்ம தாமிரபரணி நதியை பற்றி ஏகப்பட்ட புக்கு எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 புக்கு எழுதியிருக்காங்க. அவ்வளவுக்கும் அவங்க ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு முந்தி யார் எழுதியிருந்தா இதை பற்றி எழுதியிருந்தான்னு சொல்லி. ஆனால் அப்படி வரலாற்று நிகழ்வுகளோ நல்ல ஒரு பயண கட்டுரைகளில் எழுதும்போது ரெஃபரன்ஸு கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு புத்தகமாக இருக்காது. அதாவது குறிப்பு இருந்தால் தான், முன் குறிப்பு இருந்தால் தான் பின் குறிப்பு நல்லாயிருக்கும். அதனால் அது கட்டாயம் நமக்கு தேவை. ஆனால் எல்லா நூலுக்காக தேவையில்லை அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஐயா, இப்போ இந்த இலக்கிய அமைப்புகளுக்கு மக்கள், அதாவது இலக்கிய ஆர்வலர்கள்லாம் வர்றது ரொம்ப குறையாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அவங்க வரமாட்டேங்காங்க? பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த இலக்கிய அமைப்புகள் எல்லாம் கூடுது. சரி. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் விடுமுறை. அப்போ அவங்க விடுமுறைக்கு ஏதாவது வீட்டில் குடும்ப பணிகள் நிமித்தமாக வெளியூர் போகலாம், குடும்ப ஃபங்க்ஷனில் கலந்துக்கிடலாம், திருமணத்தில் கலந்துக்கிடலாம். அதனால் வருகை குறைவாக இருக்கலாம். மற்றபடி ரொம்பவும் குறைவாக இல்லை. இப்படி நாங்கள்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கச்சில் 15 பேர் வருவாங்க. இடையில 20 ரூபா சேர்ந்து விடுவாங்க. நாசிரியத்து நூலகத்தில் அதே போகலாம். எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதனால் கூட்டங்கள் வேணும். அவங்க மனசு வரணும் தான் இருக்கும். அவங்க குடும்ப சூழ்நிலை வேணால் ஒருவேளை அவங்களுக்கு அந்தந்த வேலை வர்றதுனால வராமல் இருக்கலாம். சில ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, சிலவங்க இந்த வாரம் வர முடியலன்னா அடுத்த இடம் வரேன் அப்படின்னு சொல்லி. அதனால் இதை ஒரு சுமையாக எடுக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை. குடும்ப சூழலில் காரணமாக. ஆமாம், அப்படி இருக்கு. ஏன்னா எதுக்குன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்க. ஆமாம். அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஒரு நாள் ஓய்வு நாள் இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்களாம் ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எல்லா நாளுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம். ஆனால் அவங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதனால் அந்த காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்க. உண்மை அது கூட இருக்கலாம். அதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நினச்சேன். ஏன்னா நிறைய இலக்கிய ஆர்வலர்கள் தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். நாங்களே இப்போ வாசிங்கன்னு சொல்லி தான் கும்பல்மணியில் புத்தகத்தை போட்டு வாசிக்க தூண்டிகிட்டு இருக்கோம். இலக்கிய அமைப்புக்கு வர்றது குறையிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாசிங்க அப்படிங்கிறது தான், வாசிப்பை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கேள்வி கேட்க. பொதுவாக இந்த எல்லாரும் கூடுற இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல கூட்டம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட்கள் வர்றதுக்கு வசதி இருக்குது. சிலவங்க இந்த இடத்துல அவ்வளோ தூரம் நம்ம போக முடியுமா, பஸ்ஸில் ஏறி போக வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிச்சாச்சுன்னா வரமாட்டாங்க. அதனால் அந்தந்த சமயம்
கடற்கரையில் ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா மக்கள் கூட்டி வர்ற அது ஒரு பொழுதுபோக்கு இடமா இருக்கு. ஆமாம் ஆமாம் அது மாதிரி ஒரு பூங்கா அருகில் ஆமாம் அப்படி போட்டாச்சுன்னா கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமும் தூரமும் ஆமாம் அதுவும் ஆமாம் ஆமாம். சரி 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 சரியா. கிராமப்புற தமிழ் மன்றம் எப்பொழுதெல்லாம் நிகழ்வு கூடுது? ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா 2வது ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு பக்கத்தில் நாசிரியத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் வச்சுருவாங்க, சர்ச்சில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். அதனால் ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 2 நாளைக்கு முந்தைய அறிவிப்பு கொடுத்துருவோம். அதனால் அவங்க அந்த தேதிக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. மாதத்திற்கு ஒரு முறை வந்து நடந்து. ஆமாம், மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சில இன்ஸ்பிரேஷன், அதாவது புத்தகங்களுக்கு வந்து எழுதுகிற ரெஃபரன்ஸை வந்து மாற்றி புரிஞ்சுக்கிட்டு தன் விருப்பப்படி அவன் விருப்பப்படி அதை புத்தகமாக வெளியிடுறாங்க. அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? பள்ளிக்கூடத்தில் சிறு வயசில் சொல்லுவாங்கள்ல ஈ அடித்தான் காப்பின்னு சொல்லி, அதாவது ஒன்று பார்த்து எழுதி பரிட்சை எழுதி பாஸ் பண்ணுவாங்களாம். அது ஆனால் அப்படி சில கேஸ் நடக்குது சினிமாவில், சில இந்த படத்தை இந்த கதையை என் கதையை திருடிட்டான் அப்படி பண்ணி நடக்குது. ஆனால் சொன்ன மாதிரி கற்பனை வந்து ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் வரும். அந்த கற்பனை அவர் எழுதின எழுத்து வந்து அவருக்கு உரியது. அதான் அவங்க உரிமை பதிப்பகனி போட்டுறாங்கல்ல. ஆனால் சிலவங்க எப்படி கருத்து இல்லாமல் கருத்துக்கள் கிடைக்காம இன்னொரு புக்கை பார்த்து தான் புக்குமாக எழுதுறது அது தவறு, அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி அவ்வளோ தூரம் இந்த காலத்தில் இருந்ததா எனக்கு தெரியல. சரிங்கய்யா, எழுத்தாளர்களிடமிருந்து போட்டி உண்டா? போட்டி வந்து வெளியே காட்டாமல் போட்டி இருந்தால் அவங்க முன்னுக்கு வரலாம். அதாவது இப்போ ஒரு புஸ்தத்தை ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அவரை பார்த்து நம்ம பொறாமை கொள்றதை விட இதை விட நம்ம மேலே எழுதணும்னு சொல்லி நினச்சிட்டாருன்னா அவர் வெற்றி பெற்றுவார். அதனால் நேரடியாக எழுத்தாளர் போட்டி காட்ட மாட்டாங்க. அப்படி காட்டினா நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் வந்துடும். இல்லையா எழுதுகிறாங்க சண்டை போட்டு எழுத்தாளர் சண்டை போட்டு கிடக்காங்க. நம்ம பார்வையில் இப்படி இது வரைக்கும் யாரும் நடந்தே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அதனால் பெரிய பெரிய கவிஞர்களோ இருக்கிறாங்க. ஆனால் விருதாளர்களுக்கு மேலே சிலவங்க போட்டி வருது. என்னடா நம்மளும் புத்தகம் எழுதிட்டுருக்கோம், இவர் சாகித்ய விருது வாங்கிட்டார அப்படின்னு சிலவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கும், போட்டி மனப்பான்மை. ஆனால் அவங்களும் நான் தன்னை நல்லா எழுதி நம்மளும் மேலே வந்துடும்னு நினச்சேன்னா அவங்க வெற்றி பெறலாம். அதனால் இது ஒரு பெரிய கருத்தாக எனக்கு தெரில. இந்த நிகழ்வில் எதை பற்றிய கலந்துரையாடல் இருக்கும், இல்லை அந்த நிகழ்வில் வந்து எதை பற்றி விமர்சிப்பீங்க? அதாவது முதல்ல ஆரம்பத்தோடனே தமிழ் வாழ்த்து பாடுவோம். எல்லோரும் எழுதுனு தமிழ் வாழ்த்து பாடுவோம். அதுக்கு பிறகு ஒரு சகோதரர் வந்து ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அல்லது ஒரு சங்க தமிழில் உள்ள ஒரு கவிதை, ஒரு சங்க இலக்கியத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு விளக்கம் சொல்லுவாங்க. பிறகு ஏதாவது நூல் திறனாய்வு பண்ணுறாருந்தா அந்த நூல் ஆசிரியரும் வந்திருப்பார், இந்த நூலை திறனாய்வு பண்ணக்கூடியவரும் வந்திருப்பாங்க. அப்போது நூலை திறனாய்வு பண்ணுவாங்க ஒரு அரை மணி நேரம். அப்புறம் அந்த நூலாசிரியர் அதை பற்றி பேசுவாங்க. பிறகு அதை முடிஞ்ச பிறகு இந்த பார்வையாளர்களில் நீங்கள் எப்படி பேசியிருக்கலாம் இப்படி பேசியிருக்கலாம்னு சொல்லி அதை ஒரு வெட்டியும் ஒட்டியும் பேசுகிற மாதிரி ஒரு 4 பேர் பேசுவாங்க. இப்படி ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். 6 மணிக்கு தொடங்கி 7:30 மணிக்கு முடியும். இரவு மாலை 6 மணிக்கு தொடங்கி 7:30 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் ஒரு சிற்றுண்டி மாதிரி வச்சு அனுப்பிடுவோம் எல்லோரும். நீங்கள் திறனாய்வு பண்ணுறீங்கல்ல சில புத்தகங்களை, அந்த மாதிரி சிறப்பாக நாங்கள் வந்து திறனாய்வு பண்ண புத்தகங்களில் வந்து இதெல்லாம் ஒன்று அப்படின்னு எந்த புத்தகங்களை குறிப்பிடுவீங்க? இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகம் திறனாய்வு பண்ணியிருக்கோம். அதில் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணியுடைய ஒரு வரவேற்புரையின் வாக்குமூலம், பிறகு நம்முடைய நெல்லை தேவன் அவர்களுடைய சுமைவெளி சிறுகதை, பிறகு கவிஞர் மாரிமுத்துவுடைய நேசகுலத்தில் நித்தமோர்கள் நூல் வந்து, பிறகு இப்போ சமீபத்தில் தூத்துக்குடி எழுத்தாளர் சாந்தி புறப்பு எழுதிய தேநீர் நேரம் அந்த நூலையும் இங்கே நாங்கள் திறனாய்வு பண்ணியிருக்கோம். அந்த திறனாய்வு பண்ணதில் ஒரு 8 புத்தகம் உடனே விற்பனை ஆகிட்டு. ஏன்னா நல்லா இருக்குது. ஆமாம். இப்போ உங்களோட அனுபவத்தில் வந்து என்னன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கிறாங்க, ஒரு அமைப்பில் இருக்குது, இன்னொரு அமைப்பு நடத்துகிற நிகழ்வுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அவங்க ஏன் அங்கே போகிறாங்க, எங்கே போகிறாங்க, நம்ம அமைப்பு சேர்ந்துருக்காங்களே, இன்னொரு அமைப்புக்கு ஏன் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்களே, அதெல்லாம் சரியானதானா? அது ரொம்ப நாளாக நட்பாக இருந்துக்கிட்டு பிரிஞ்சு 100 இடத்துக்கு போனால் சிலவங்க கஷ்டமாக தான் இருக்கணும். அதனால் அது 2 பேருமே அனுசரணை பண்ணி 2 பேருமே 2 நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை பல அமைப்புக்கு போவாங்களே, இங்கே இருந்துட்டு இன்னொரு அமைப்பில் இருந்துட்டு பல அமைப்புக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு இணைக்கிறது வந்து இலக்கியம் தான் இணைக்குது.
இலக்கிய ஆர்வத்தில் ஒவ்வொரு அமைப்புக்கும் போய் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி போகிறதுனால தப்பு இல்லையா? உதாரணமாக திருநெல்வேலியில் கம்பங்கலம் இருக்குது. அங்கே போகிறவங்க கம்ப ராமாயணத்தை ரசிக்கிறது தான் அங்கே போவாங்க. மற்றவங்க சில இந்த கவிதைகளை ரசிக்கிறதுக்கு சில இடத்துல போவாங்க. சிலவங்க இலக்கிய உரைகளை ரசிக்க போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்த ஒரு சுவைக்கிறதுக்கு நினைச்சாங்கன்னா அவங்க அப்படி போகலாம். அதனால அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை நான் நினைக்கிறேன். எங்களோட கருத்து. சரி, மகிழ்ச்சி, சிறப்பாக சொல்லுங்க. அவ்வளோதான் வரும். பெண்ணியம் குறித்ததான உங்களுடைய கருத்து என்ன? பெண்ணியம் சமுதாயத்தில் பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் களையப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான தீமைகளை கலைந்து எடுக்கக்கூடிய நூல்கள் அதிகம் வெளிவர வேண்டும். ஏனென்றால் சமுதாயத்தில் பெண்களுக்கு பல கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பெண்ணியம் சமுதாயத்தில் மிகவும் ஒரு உன்னதமான தன்மை கொண்டது. எனவே பெண்ணியத்துக்கு விரோதமாக யார் வந்தாலும் நாங்கள்லாம் எழுத்து மூலமாக குரல் கொடுப்போம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெண் எழுத்தாளர்களும் சரி பெண்ணியமும் சரி வளர்ந்துருக்கு. ஸோ இன்றைய எழுத்தாளர்களை உங்களுக்கு பிடித்தமான பெண்ணிய எழுத்தாளர்கள் யாரெல்லாம்? சிலவங்க மனைவி பேர்லேயே எழுதுவாங்க. அந்த காலத்தில் தாமரை மணாளன் அவர் தாமரைங்கிறது அவருடைய மனைவி பேர். அப்படி சிலவங்க தன்னுடைய மனைவி பேரை வச்சே எழுதுவாங்க. வாசந்தி அவங்கெல்லாம் பெண் எழுத்தாளர் தான். பிறகு அனுராதா ரமணன் அதெல்லாம் பழைய பழம்பெரும் எழுத்தாளர்கள். இப்பொழுது அப்படி விரும்பி படிக்கக்கூடிய புக்கு ஒன்றும் பெண்களை பற்றி நான் சமீபத்தில் ஒன்றும் படிக்கலை. அதனால் எனக்கு அதில் மேலே அவ்வளோ தூரம் ஒரு ஈடுபாடு இல்லை. அதனால் பெண்களுடைய நூல்கள் நிறைய இருக்குது. பெண் எழுத்தாளர் இருக்காங்க, பெண் எழுத்தாளர் பாராட்டப்படுறாங்க. கூட நம்ம சாகித்ய அகாடமி விருது மனோன்மணி சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த நாகர்கோவில் சேர்ந்த ஒரு ஆசிரியர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் பெண்களும் சிறந்த எழுத்தாளராக சமுதாயத்தில் ஒரு பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பாராட்டுகள். நன்றி. சரிங்கய்யா, உங்களுக்கு போட்டியாக உள்ள எழுத்தாளர் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? யாருமே இல்லை. ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நாளமாக தான் நாங்கள் எழுதிட்டுருக்கோம். அதனால் நம்மளும் சமுதாயத்தில் ஒரு பெரிய கவிஞராக ஒரு எழுத்தாளராக பேசப்படணும்னு தான் நினைக்கிறோமே தவிர போட்டியாக யாருமே இல்லை. நான் போட்டி யாரும் கருதில்லை. எனக்கு போட்டி யாரும் வர மாட்டாங்க. அது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க போட்டியாக யாரும் வரமாட்டாங்கன்னு? ஆமாம், நான் உள்ளதை எழுதுகிறேன், என்ன மாணவர்களுக்கு எழுதுகிறேன், சமுதாயத்துக்கு எழுதுகிறேன். ஆனால் சிறுகதை நாவல் எழுதுறவங்க தான் போட்டி வரலாம். கவிதைகள் நாடகத்துக்கெல்லாம் போட்டி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாடக ஆசிரியர்லாம் குறைவு, ரொம்ப குறை. சங்கரா சுவாமிகள், பம்பல் சம்பந்தம் முதலியார், மனோன்மணி சுந்தரம் பிள்ளை இவங்கெல்லாம் நாடகம் எழுதி தான் முன்னுக்கு வந்தாங்க. அவங்க பேர் இன்றைக்கும் நிலைத்துன்னு இருக்கிறது. அதுமாதிரி எனக்கும் நாடகத்தில் ஒரு பேர் வரும்னு நான் விரும்புகிறேன். அதனால் யாரையும் போட்டியாக நினைக்கல. எனக்கு போட்டி யாரும் வர மாட்டாங்க. மகிழ்ச்சி. சரி, இலக்கியத்திற்காக கொடுக்கப்படும் விருதுகள் குறித்து உங்கள் பார்வை என்ன? நீங்கள் பெற்ற விருதுகள் என்ன? கதாபாத்திரம் இருந்தாங்கன்னா கதை முழுசும் நிறைய வரும். வேறு என்ன சொன்னால்